ஏன்பா மஞ்சள் சட்டை, நீ என்ன பண்ற? அந்த பச்சை சட்டைக்கு உன்னோட வீட்டை எழுதி கொடுத்துற. என்ன சொல்றாரு குணா? நம்மள பஞ்சாயத்து கூப்பிட்டதே கிட்டன வாசுதான். கிட்டன வாசனா? குணா, அந்த மஞ்சள் சட்டை நம்ம ஆளு. ஓஹோ, அப்படின்னா யோ பச்சை சட்டை, உன்னோட வீட்டை நிலத்தோட சேர்த்து இந்த மஞ்சள் சட்டைக்கு எழுதி கொடுத்த. யோ காவியாசி, என்னடா சொன்ன? குணா செத்துற போறாங்க. குடும்பத்தோட காலி பண்ணி உட்காரு. ஒன்று நீ கேக்குறப்பெல்லாம் எல்லாரும் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் கொடுத்தோம். இப்போ வாழ்ற வீட்டையும் கேக்குறியப்பா. டேய், இந்த மாதிரி ரவுடிங்கள்ட்டையும் அரசியல்வாதிட்டையும் கொடுக்கற காசை உங்க அண்ணனுங்க எங்க கிட்ட கொடுத்தா நாங்களாவது நல்லா இருப்போம்லடா. யாருக்கு வேணா கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். சொத்து மட்டும் தான்டா ஒன்றா இருக்கு. நாங்க ஒத்துமையா தான்டா இருக்கிறோம். நீ தப்பா இருக்கிற, அதனாலதான் தப்பானவங்களோட இருக்கிற. ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு இருக்காங்கல்ல, உடப்பா. இந்த சொத்து தானே ஒன்னே எங்களை பிரிச்சு வச்சது. உனக்கே எழுதி கொடுத்துறோம். எங்க பிள்ளைங்களாவது நாளைக்கு சண்டை போடாம இருக்கட்டும்டா. அண்ணா நீ கழுத்து விட்டா போதுமா? நானும் தான் போடணும். அதெல்லாம் முடியாது, நான் கழுத்து போட முடியாது. ஏன் மினிஸ்டர், இந்த தம்பியோட டெத் சர்டிபிகேட் ரெடி ஆயிருச்சுன்னா அண்ணங்க எழுதே போதும்ல. ஹலோ, அதுக்கு நான் சாகணும். அதுக்கு நான் பொறுப்பு. அது என்னோட வேலை. சாகர வேலையை மட்டும் நிப்பாரு. குணா குணா, ஒரு நிமிஷம் பேசி பாக்குறானே, வாடா. அது எப்படிப்பா? அது அந்த ஒரு வீட்டை தவிர எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டியா? உன் பேர் என்ன? கிட்டன வாசு. சொத்து முழுங்கி சூப்பர்ரா. அப்பா கொடுத்ததுல கடைசி சொத்து இந்த வீடு தான். அதையும் உங்ககிட்டே கொடுத்துறோம். நம்பலாமா? நம்பலாங்க. நம்பலாமா? குணா, அண்ணன் தம்பிகளா கையெழுத்து போட்டானுங்கல்ல, அதுல ஒரு இக்கு வச்சுட்டானுங்க. கூட பிறந்த தங்கச்சி இருக்கிறதையே மறைச்சிட்டானுங்க. கேட்டா அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுங்கிறானுங்க. அவ கையெழுத்து போட்டதான் பத்திரம் செல்லும். நீ வந்தாதான் வேலை நடக்கும் குணா. அவளுக்கு புத்தி சுவாதனம் இல்லாம ஆயிடுச்சு குணா. இன்னைக்கு வேண்டாம் குணா, விட்டு குணா. நானே கூட்டு வந்து அவளை கையெழுத்து போட சொல்றேன் குணா. சொத்துக்காக பேய் பிடிச்ச மாதிரி டிராமா ஆடுறீங்களா? போடுறீ கையெடுத்த. நீதானே என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாய். குணா, குருட்டு குணா, குருட்டு குணா. பேரெல்லாம் கரெக்டா சொல்றேன். என்ன பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறியா? வாடி போடுறீ கையெடுத்த. முடியா போயிருச்சுங்க. லிஃப்ட். குட் மார்னிங் அண்ணா, உங்களுக்கு மிஸ் பண்ணானே. இப்ப ஏன் ஏசுநாதர் மாதிரி கையை தூக்குனீங்க? டேய், எந்த பக்கம் நிக்கிறான்னு சொன்னியாடா? அவன் பின்னாடி போயிருக்கான், நீங்க முன்னாடி கையை காட்டிக்கிட்டீங்க. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போலயா. வாங்க அண்ணா, இந்த வந்துடுறேன். ஹலோ, சொல்லுமா. ரேஷன் கடையில பொங்க போய் தராங்களா? ஆம்பளை ஆள் கூட்டம் கம்மியா இருக்கலாம், நான் வந்து வசூல் நிக்கணுமா? ஏமா இங்க பேசிட்டு இருக்கேன். நான் வந்து இருக்கா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் குணா அண்ணா. வணக்கண்ணா. என்ன குணா, எப்படி இருக்க? மணி வேலை. உன்னை பார்க்க மினிஸ்ட்ரியை வெயிட் பண்ண வைக்கிறேன். தண்டபாணி, உட்கார்ந்து பேசலாம். உட்காரலாமே. என்னன்னு சோபாவே இல்ல, பட்டின்னு உட்காந்துட்டீங்க. என்னைய கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. போங்க போங்க, அப்படியே போங்க. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்
சூப்பர். அப்படிதான் ரொம்ப கொஞ்சம் right. வந்ததுலேருந்து தெனவிட்டா இருக்கான், லூஸா விட்டுறாதீங்க. நான் வந்து குணா support. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே. டேய் முனுசு, நீ கொஞ்சம் வெளியேறு, நான் பாத்துக்கிறேன். அதைத்தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்றீங்க? டேய் அண்ணன் பாத்துக்கிறேன்டா, நீ போடா. அது சரி, அவங்க பார்த்து நீங்க பார்த்து பார்க்காம ஏதோ நடக்க போகுது. பார்த்து செய்ய சார். ஆரம்பிங்க. குணா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஓகே 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 ஓகே. நீங்க சொல்ற மாதிரிலாம் எடுத்தம் கௌத்தம்லாம் அவன்கிட்ட பேச முடியாதியா. அவன் ஒரு மாதிரியான ஆளு. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு பேசாம இருந்தா எப்படி? அட என்ன விஷயம்னு சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம். என்ன மணிவேலு, என்ன எதுக்கெல்லாம் அமைதியா இருக்கீங்க? தண்டபாணி, நானும் வந்தடன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு உரப்பா முறைச்சிட்டு இருக்க. இங்க பாருங்கண்ணே, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, நான் நிறைய பஞ்சாயத்துக்கு போகணும். சீக்கிரம். யார்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கோம்? அட என்னன்னு சொல்லுங்க. அட பேசுங்கப்பா, ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? உடம்புதான் சரியில்லையா? சீன் போடுறான் சித்தப்பா. என்ன விஷயம்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா தீர்த்து வைக்க போறேன். இல்லன்னா நான் பாட்டுக்கு மூடிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க போறேன். இதான் மன உளைச்சல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன குணா தனியா பேசிக்கிட்டு இருக்க? நாசமா போனவங்கள என்ன கேன போயிட்டு தனியா பேச விட்டு போயிட்டீங்களா? அது நீங்க தனியா போய் பேசும்போது நான் மட்டும் தனியா பேசக்கூடாதா? பார்த்தேன், ஏதோ குசு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க. இங்க பாருங்க, எனக்கு சாவகாசம் பேசுறதுல பிடிக்காது. என்ன விஷயம் பட்டுன்னு சொல்லுங்க, நான் பாட்டுக்கு பேசுறது பேசிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க இருக்கீங்க இல்லங்கிறதுல எனக்கு அவ்வளவு கிடையாது. சமாளிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த கிட்டனவா சொத்தை உன் பேர் எழுதி வாங்கியிருக்க? ஆமா, அது மினிஸ்டர் பேருக்குள்ள வரணும். கமிஷன் தானே பேச்சு. அப்போ அந்த கொலகேசையும் மினிஸ்டர் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாமா? அதான் கேஸெல்லாம் மாத்தி ஊத்தி முடியாச்சுல்ல, அப்புறம் இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி ரவுடி பசங்க சாவாசம் வச்சுக்கிட்டா இப்படிதான் சித்தப்பா. யாருகிட்ட பேசுறேங்கிறத பார்த்து பேசு. நீ தான் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. உன்னதான் எவனோ ஒருத்த மெயின் ரோட்ல ஜட்டியோட ஓட ஓட விரட்டி நார் அடிச்சானே. இதுல கூலிங் கிளாஸ் குணா வேற. நீ எல்லாம் ரவுடின்னு போய் வெளியே சொல்லிடாத, சிரிப்பாங்க. என்ன குணா அப்படி நடந்துக்கிற? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? உட்காரு. உட்காரு உட்காரு, நீங்க பொறுமையா பொறுமையா இருங்க. உட்காரு. என்னப்பா நீ? அந்த கருமாந்திர முடிச்ச பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, போட்டு தொலைறேன். இந்த பத்திரம் பக்கத்துல பேனா இருக்கு பாரு.